ஸோ பிஜேபிக்கும் அவங்க வந்து பிளான் பண்ணது 2014 பிஜேபி வராது, பர்டிகுலரா திரு மோடி அவர்கள் வர முடியாது அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. பட் அவங்களுடைய எண்ணத்துக்கு மாறாக பிஜேபி வந்தது. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. they started the game but they don't know how to end it. உடனே என்ன பண்ணாங்க, சோனம் வாஞ்சுக்கு கொண்டு வராங்க. ஒருவேளை டீப் ஸ்டேட் அவங்க வந்து விஜய் மூலமா இந்த டீஸ்டெபிலைசேஷனை பண்ணக்கூடுமா? விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க அப்ரோச் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கூட இந்த அமெரிக்க தூதர் வந்து விஜயை வந்து பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த இந்திய அலையன்ஸ்ல டிஎம்கேயை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு தாவேகாவை கொண்டு வரணும். ஆம் ஆத்மி கட்சியிலையும் ஒரு பிளவு வந்ததை நம்ம பாக்குறோம். இப்ப டிஎம்கே வெளில வராங்க. அந்த இந்தி கூட்டணிங்கிறது இந்திய கூட்டணியாவே இல்ல. ஏடிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி. இட் இஸ் லெஸ் ஐடியாலஜிக்கல், மோர் லீடர் பேஸ்டு பார்ட்டி. ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பை வந்து எடப்பாடியால கொடுக்க முடியல. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு மீண்டும் ஒரு அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ஸ்ரீகுமார் கண்ணன். வணக்கம் ஸ்ரீகுமார். வணக்கம் ஸ்ரீகுமார். காக்ரோச் பார்ட்டி அது வந்து இப்போ ஒரு நேஷனல் ஒரு அவேர்னஸ் மாதிரியா, இல்லாட்டி அது ஒரு நேஷனல் ஒரு பாப்புலாரிட்டியா, ஒரு அட்டென்ஷனா? ஸோ காக்ரோச் பார்ட்டி இஸ் கெட்டிங் இன்டு மீடியாஸ் அட்டென்ஷன் அண்ட் இட்ஸ் பிகமிங் வெரி பாப்புலர். அவங்கள பத்தி வந்து அடிக்கடி நியூஸ் வருது. இப்போ வந்து ஒரு உமன் அந்த காக்ரோச் பார்ட்டி லீடர் மேல ஒரு இங்கை த்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்டென்ஷனுக்காக த்ரோ பண்ணதா? இது வந்து கெஜ்ரிவால் ஒரு முன்ன வெளியில போறபோது பலார்னு அற வாங்குவாரு. ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கிற போது அதை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஸோ காக்ரோச் பார்ட்டி எதுக்காக இப்படி பண்ணணும்? காக்ரோச் பார்ட்டியோட பர்பஸ் என்ன? அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு என்ன எதிர்பார்ப்போட வராங்க? இட்ஸ் a very interesting question. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காக்ரோச் பார்ட்டி அப்படிங்கறதுடைய பேர் எப்படி வந்தது? ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஹியரிங் வருது. அந்த ஹியரிங்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர் என்ன சொல்றாரு, சில பீப்புள் ஆர் பிஹேவிங் லைக் காக்ரோச்சஸ், தட் மீன்ஸ் தே டோன்ட் ஹேவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த மாதிரி இருக்காங்க. அப்படிங்கிற போது உடனே அதையே இவங்க பேரா வச்சுட்டு நாங்க காக்ரோச் தான், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறத வச்சுட்டு வராங்க அவங்க. ஐ ஃபீல் இவங்க தே ஆர் ஃபண்டட் பை த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க தான் வந்து ஃபண்ட் பண்ணி இதை பண்றாங்க அப்படிங்கிறது மோரார்லெஸ் ஒரு அளவுக்கு ஒரு யூகிக்க முடிகிறது. ஏன்னா இந்த டீப் ஸ்டேட், நீங்க சொல்றது டீப் ஸ்டேட்டா? எஸ், தட்ஸ் வாட் ஐ அம் கமிங் ஃபார். இப்போ வந்து டீப் ஸ்டேட்டுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க எங்கேயுமே ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒத்து போகக்கூடிய அரசாங்கங்கள் இருக்க வேண்டும். ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம். ஸோ அதை பல கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ வி ஹவ் சீன் இன் பங்களாதேஷ், வி ஹவ் சீன் இன் ஸ்ரீலங்கா, வி ஹவ் சீன் இன் நேபாள். ஒரு அஜிடேஷனல் பாலிடிக்ஸை கொண்டு வந்து ஒரு போராட்ட களமாக ஒரு ஆக்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கங்களை நிலைகுலைய செய்து உடனே ஒரு பப்பட் கவர்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது மூலியமா பின்னாடி இருந்து அந்த அரசாங்கத்தை இயக்குவதுதான் இவங்களுடைய ஒரு பிளான். ஸோ அவங்க கண்டினியூஸா வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த கட்சிங்கிறது முக்கியமே கிடையாது. இப்ப இங்க காங்கிரஸ் இருந்தாலும் சரிதான், பிஜேபி இருந்தாலும் சரிதான், எந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு மேல திரும்ப அவங்க ரிப்பீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒத்து போக மாட்டேங்குது. வாட் ஹேப்பன்ட் இன் 2004 to 2014 அந்த பீரியட்ல மன்மோகன் சிங் ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கிற போது எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அவர் செகண்ட் டேர்ம் வரும்போது உடனே ஒரு அஜிடேஷனல் பாலிடிக்ஸை கொண்டு வராங்க. ஸோ அந்த அஜிடேஷனல் பாலிடிக்ஸோடைய பலன் சில கட்சிகளுக்கு கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆம் ஆத்மி கட்சிக்கு கிடைக்கிறது, அது போல கிடைக்கிறது. ஸோ பிஜேபிக்கும் அவங்க வந்து பிளான் பண்ணது 2014 பிஜேபி வராது, பர்டிகுலரா திரு மோடி அவர்கள் வர முடியாது அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. பட் அவங்களுடைய எண்ணத்துக்கு மாறாக பிஜேபி வந்தது. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஸோ ஏன்னா மோடி மாதிரி ஒரு பர்சனாலிட்டி எப்படி அகில இந்திய அளவுல வந்து ஒரு மேண்டேட்டை வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது, அதுவும் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆஃப்டர் 1984 எலெக்ஷன்ஸ், 2014 எலெக்ஷன்ஸ் வந்து இட் காட் அ ஓவர்வெல்மிங் மேண்டேட். அதை வந்து சொல்லணும். they got a single party majority. அது வந்து அந்த டீப் ஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. ஸோ அவங்க வந்து அதுக்கு தயாராகிறதுக்குள்ள அவங்க பிளான் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் இது வராதுன்னு நினைச்சாங்க. பட் 2019 மோடி கேம் வித் a bigger mandate. 282 சீட்ஸ் வாங்கிட்டு இருந்த மோடி 303 சீட்ஸுக்கு வந்துட்டார்.
ஏன்னா அதுக்கு முன்னாடி சில இன்சிடென்ட்ஸ் நடந்தது. அவங்க என்ன நினைச்சாங்க, குஜராத்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சாரு மோடி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்ல 2018ல தோத்து போறாங்க. 2019ல வந்து நிச்சயம் வரமாட்டாருன்னு நினைக்கிற போது 2019ல மோடி கேம் வித் பிக்கர் மேண்டேட். அது வந்து இவங்களுக்கு இன்னுமே அவங்களுக்கு ஷாக் கொடுத்தது. அதனால தான் 2019 ரிஜீவ்ல இருந்து தொடர்ந்து சில போராட்டங்களை எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களோட பிளானா இருந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அதுக்கு வந்தது சிஏஏ அஜிடேஷன். சிஏஏங்கிறது என்ன அப்படின்னா சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள், முன்னாடி அங்கேயே இருந்த இந்தியர்களுக்கு அவங்களுடைய மதத்தினால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சப்ரஷன்னால திரும்ப இந்தியாவுக்கு வந்தால் ஒரு குடியுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு மசோதா. இவங்க அதை எப்படி திரிச்சு கொண்டு போனாங்கன்னா, இந்த ஆக்ட் வந்துருச்சுன்னா உங்களை இங்க இருக்கிற முஸ்லிம்ஸை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருவாங்க, பங்களாதேஷ்க்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு எல்லாரையும் ரோட்ல கொண்டு வந்து உட்கார வச்சு தே மேட் இட் அஸ் ஒரு கேம்பெயின் கொண்டு வந்தாங்க. அதுலயே இவங்களுடைய டிசைன் தெரிய வந்தது. ஸோ பட் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதோடைய டிசைனுடைய ஆழம் தெரியவில்லை. சரி, இது ஒன் ஆஃப் தி அஜிடேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப்னால ஏற்பட்ட விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. ஃபார்ச்சுனேட்டா 2020ல கோவிட் வந்தது. ஸோ அஜிடேஷன்ஸ் நிறைவுற்றது. அதுக்கப்புறம் திரும்ப 2021ல இந்த ஃபார்மர்ஸ் பில் கொண்டு வரும்போது திரும்ப அதை எடுத்துட்டு வராங்க. 2022ல இட் வாஸ் அ வெரி பிக்கர் அஜிடேஷன். அப்படிங்கிற போது அப்பதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தாட் ப்ராசஸே வந்தது. இது வந்து ஒரு பின்னணியில இருந்து ஒரு ஃபாரின் ஃபண்டட் இது பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா இது வந்து இந்த யூபி எலெக்ஷனை ஒட்டி வருது. ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி யூபி எலெக்ஷனை ஒட்டி வந்துகிட்டு இருக்கு. ஸோ தே ஹாவ் அ கேம் பிளான். இது இவங்களுடைய பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, நீட் வந்து ஒரு காரணம் காட்டி நீட்ல வந்து எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. உடனே தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கேபினெட் ரீஷஃபல் நடக்க போறது இல்லைங்கிற போது இவங்களுக்கு இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஸ்டார்டட் த கேம் பட் தே டோன்ட் நோ ஹவு டு எண்ட் இட். உடனே என்ன பண்ணாங்க, சோனம் வாங்சுக்கு கொண்டு வராங்க. சோனம் வாங்சுக் இஸ் அன் அஜிடேஷனல் பர்சன் இன் லடாக் ரீஜன். அவரை கொண்டு வந்து பண்ண பார்த்தாங்க. அப்புறம் வந்து அவருக்கும் ஒரு பெரிய அந்த டிராக்ஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னு திரும்ப அவரை உண்ணாவிரதம் இருக்க வச்சு பார்த்தாங்க. அப்புறம் நேற்றுக்கு அவரோட ஹெல்த் ரீசனுக்காக அவரை போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. உடனே இப்போ திரும்பி நாங்களே கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் அஜிடேஷனல் டாக்டிக்ஸ். இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தே அண்டர் எஸ்டிமேட் இந்தியன்ஸ். இந்தியர்களை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க இந்த டீப் ஸ்டேட். ஏன்னா எப்போதும் வந்து ஒரு நேபாள் மாதிரியோ ஒரு இடம் மாதிரியோ அவங்க கொண்டு வர்றது தட் இஸ் டிஃபரெண்ட். பட் இந்தியா மாதிரி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுல, அதுவும் அரசியல் ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வர்றதுங்கிறது இட் இஸ் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா இங்க வந்து எலெக்ஷன் மூலியமாக ஒவ்வொரு 5 ஆண்டு முறையும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பீப்புள் வந்து தே சூஸ் தேர் ஓட்டர்ஸ், ஓட் தேர் லீடர்ஸ். அப்படிங்கிற போது அது ஒரு கட்சிக்கு இல்ல, பல கட்சிகள் சேர்ந்தவர்கள். இப்ப பாருங்க, இப்ப ரீசெண்டா நடந்த அசம்பிளி எலெக்ஷன், செட் ஆஃப் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல பல ஸ்டேட்டுக்கு பலவிதமான ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல விஜய் வந்திருக்காரு, கேரளால காங்கிரஸ் வந்திருக்காங்க, பெங்கால் அண்ட் அஸ்ஸாம்ல வந்து பிஜேபி வந்திருக்காங்க. ஸோ தே கேவ் டிஃபரெண்ட் வெர்டிக்ட்ஸ். அப்படிங்கிற போது இட் இஸ் நாட் லைக் இவங்க நினைக்கிற மாதிரி விஷயங்கள் கிடையாது. தட் இஸ் வாட் இட் ஷோஸ். ஓகே, நீங்க வந்து இந்த டீப் ஸ்டேட்டும் காக்ரோச் பார்ட்டியும் அக்னாஸ்டிக் டு பிஜேபி ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. 2 பேர்ல யார் இருந்தாலும் வந்து இவங்க ட்ரபிள் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா இப்ப வந்து ராகுல் காந்தி வந்து டீப் ஸ்டேட் பீப்புளை வந்து அவங்களோட மீட் பண்றதாகவோ அவங்கள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதாகவோ அப்பப்போ வந்து ராகுல் காந்தியும் இந்தியாவில வந்து ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. வெடிக்கிறதோ இல்லையோ அதுக்கான சிக்னல் நமக்கு தெரியறதோ இல்லையோ ராகுல் காந்தி சொல்லிட்டே இருக்காரு. அதோட என்ன கனெக்ஷன் இருக்கு? அந்த டீப் ஸ்டேட்டுக்கு வந்து பிளேயர்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. whoever they are, அவங்களுக்கு யார் ஒத்து போகக்கூடியதோ அவங்கள வச்சுக்கிட்டு அந்த அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல வந்து நீங்க கவனிச்சு பாருங்க, ராகுல் காந்தி வந்து வெதர் ஹி இஸ் a டைரக்ட் பர்சன் ஆஃப் டீப் ஸ்டேட்டாங்கிறது தெரியாது. பட் டீப் ஸ்டேட்டுடைய அந்த ஆக்ஷன் பிளானுக்கு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் உதவுது. அதுதான் இது காமிக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க முதல்ல வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டு வர பார்த்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் இஸ் அப்படிதான் தெரியுது எனக்கு. ஏன்னா அவங்க செலக்ட் பண்ற எல்லாமே ஒரு என்ஜிஓ டைப் ஆஃப் பீப்புள் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. தே டோன்ட் கோ இன் ஃபார் ட்ரெடிஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நீங்க இந்த ட்ரெடிஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க பழகின பீப்புள், தே கோ ஆன் வித் த பீப்புள். அப்படிங்கிற போது அந்த மாதிரி பீப்புள் இல்லாம ஒரு பேராஷூட் பண்ணுவாங்க.
ஒரு என்ஜிஓ டைப் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்தது இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி பார்ட்டி. பட் அதுல வந்து அவங்க டெல்லியில இருந்த வரைக்கும் அவங்களோட ரொம்ப வசதியா இருந்தது. the moment they lose டெல்லி, ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாலிடிக்ஸ் வந்து பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா மாத்தி மாத்தி பண்ணி பாக்குறாங்க. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலா, ராகுல் காந்தியா, யாரெல்லாம் ஒத்து போகுவாங்களோ அவங்கள வச்சு பண்ணி பாக்குறாங்க. அவங்களுடைய பிளான் வந்து இஸ் டு டீஸ்டெபிலைஸ் த கரண்ட் சிச்சுவேஷன். ஒரு நிலையான ஸ்திரமான அரசாங்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். செகண்ட் வந்து அமெரிக்கால இதுல வந்து அவங்களுக்கு ஒரு இதுவும் இருக்கு, ஒரு உள் நோக்கமும் இருக்கு. என்னன்னு கேட்டா அந்த ட்ரேட் டீல் இன்னும் சைன் ஆகாம இருக்கு. நம்ம இன்னும் சைன் பண்ணல. பல விஷயங்கள் வந்து நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போறோம். அப்படிங்கிற போது எப்படியாவது அரசாங்கத்தை நிர்பந்திக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க. ஸோ இது போன்ற பல விஷயங்கள் அவங்க பண்றாங்க. ஸோ அதுல வந்து இந்தியா இவ்வளவு விஷயங்களையும் தாங்கிக்கிட்டு ஒரு அரசாங்கம் அந்த ஃபாரின் பவர்ஸையும் தாண்டி லோக்கல் இஷ்யூஸையும் மேனேஜ் பண்ணி எலெக்ஷன்லயும் வின் பண்ணி கவர்னன்ஸையும் கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்றது, பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஓகே, இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும். அது வந்து தமிழ்நாடு டிவிகே விஜய் சம்பந்தப்பட்டது. ஸோ விஜய் வந்து ஜென்சியோட ஆதரவுல தான் ஆட்சி அமைச்சதா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு சோசியல் மீடியா மூலமா ஒரு புரிதல் இருந்தாலும், விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமும் ஒரு மிஷனரிஸ் ஃபங்க்ஷன், அதுக்கும் வந்து ஒரு இந்தியாவை தாண்டின ஒரு மிஷனரிஸ் ஃபங்க்ஷன் வந்து விஜய் பின்னாடி இருந்து அவரை ஃபண்ட் பண்ணி அவரை வந்து அந்த அவங்களுக்கான அந்த மிஷனரிஸ் ஓட்டை மொபிலைஸ் பண்ணி விஜய் ஜெயிக்க வச்சதா கூறப்படுறது. இதுல என்னன்னா ஒரு சிலர் வந்து விஜய் வந்து பிஎம் அளவுக்கு நெக்ஸ்ட் வந்து உயரலாம், இன்னும் பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் அவருக்கு வந்து ஒரு விதமான சப்போர்ட் இருக்கு, ஒருவேளை டீப் ஸ்டேட் அவங்க வந்து விஜய் மூலமா இந்த டீஸ்டெபிலைசேஷனை பண்ணக்கூடுமா? அவர் வந்து டைரக்டா விஜய் மூலியமா பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. பட் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸுக்கு உதவக்கூடும் அப்படின்னு பார்த்து முயற்சி பண்ணலாம். பட் இதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஸ்டேட்டை மட்டும் வச்சிருக்கிற ஒரு கண்ட்ரி கிடையாது. இட் இஸ் ஹேவிங் அ மல்டிபிள் ஸ்டேட்ஸ், மல்டிபிள் கம்யூனிட்டிஸ், மல்டிபிள் கேஸ்ட் சிஸ்டம். அதோட இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை முறை வடக்கு தெற்குங்கிற அந்த ஒரு இஷ்யூல நிறைய இருக்கு. ஸோ அதாவது ஒரு யூனிஃபார்ம் ஒரு பேட்டர்ன் கிடையாது இந்தியால. ஸோ நீங்க ஒருவரை ஆதரித்தால் அதுக்கு எதிராக திரளக்கூடிய மக்கள் அதிகமா இருப்பாங்க. ஒரு போலரைசேஷன் இருந்ததுன்னா கவுண்டர் போலரைசேஷன் இருக்கும். அப்படிங்கிற போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு ஆப்ரேட். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க அப்ரோச் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கூட இந்த அமெரிக்க தூதர் வந்து விஜயை வந்து பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு அஜெண்டாக்கு இவர் வந்து பயன்படுறாரா அப்படிங்கிறத அவங்களும் பார்ப்பாங்க. ஆகிறாரா ஆகலையாங்கிறது காலத்தோட கையில இருக்கு. பட் ஃபார் த டைம் பீயிங் அவங்களுடைய பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கவர்மெண்ட் டீஸ்டெபிலைஸ் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளான். ஸோ அது வந்து என்னன்னா குறிப்பாக 2024 அப்புறம் அவங்க எதிர்பார்த்தது சோகால் டீப் ஸ்டேட் எப்படி 2014 நினைச்சாங்களோ அதே மாதிரி 24 அவங்க நினைச்சது என்னன்னா இந்த கவர்மெண்ட் கவுந்துரும், ஏதாவது ஒரு வழியில கவுந்துரும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அவங்களுடைய நினைப்புக்கு மாறா சில இன்சிடென்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. குறிப்பாக அந்த மாநில தேர்தல்கள் இங்க ஹரியானால இருந்து, டெல்லியில இருந்து, மகாராஷ்டிரா, பீகார், பெங்கால், அந்த மாதிரி வெரி டிஃபிகல்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பிஜேபி வந்து 1 by 1 பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து இன்னும் பதட்டம் அதிகமாகிறதும் நினைக்கிறேன். இந்த டீப் ஸ்டேட்டுடைய இந்த ஆக்ஷன் பிளான் பண்றவங்களுடைய பதட்டம் அதிகமாகிறதுனால தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி பீப்புளுக்கெல்லாம் அவங்க வந்து தே குட் பி பிஹைண்ட். ஏன்னா அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வராரு, வந்து என்னமோ நான் கொண்டு வரேன் அப்படிங்கிறாரு. இந்த லெப்டிஸ்ட் ரிலேட்டட் பீப்புள் எல்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. உடனே வாஞ்சுக்க கொண்டு வராங்க. they are trying to create another அண்ணா ஹசாரே டைப் ஆஃப் மூமெண்ட். பட் அதுல வந்து ஒரு சத்து இல்லாம போனதுக்கு சில முக்கிய காரணங்கள் உண்டு. ஃபர்ஸ்ட் திங், இந்த நீட் எக்ஸாம் அதுல வந்து அந்த பேப்பர் லீக் ஆயிடுச்சு. பட் அந்த பேப்பர் லீக் ஆனோடனே அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி ப்ராப்ளம் இல்லாம உடனே அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேன்சல் பண்ணாங்க. எக்ஸாமை கேன்சல் பண்ணாங்க. இமிடியேட்லி தே ஆர்டர்ட் another எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல வந்து ஆர்மியை யூஸ் பண்ணி தே ட்ரை டு மேக் இட் ஃபுல் ப்ரூஃப், கம்ப்ளீட்டா ஃபுல் ப்ரூஃப் பண்ணாங்க. அண்ட் ஃபுல் ப்ரூஃப் பண்ணதோட இல்லாம எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபவுண்ட் மோர் கம்ஃபர்டபிள். ஸோ ஒரு தவறு செஞ்சுட்டு அதை வந்து சரி செய்யறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணாங்க. அண்ட் நீட் எக்ஸாம்ஸ் ஆல்சோ கேம் அவுட் 1 or 2 days பிஃபோர் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஸ்டூடெண்ட்ஸ் தே காட் பெட்டர் மார்க்ஸ் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ நீங்க வந்து ஒரு
பப்ளிக்கே பொறுத்த வரைக்கும் இந்தியாலையும் சரி வேற எந்த கண்ட்ரிலையும் சரி ஃபர்ஸ்ட் தே see the intention. So the intention of எனி இன்ஸ்டிடியூஷன் ஆர் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நேர்மையானதாக இருந்தால் பீப்புள் ஆர் ரெடி டு ப்ரொவைட் சான்ஸ் ஃபார் இட். அது வந்து இப்ப விலைவாசிலையும் அப்படித்தான். சில பெட்ரோல்ல வந்து ஒரு சில பிரைஸை ஏத்தும் போது பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா உலக நாடுகள்ல எந்த அளவுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ் எஸ்பெஷலி ஈரான் கிரைசிஸ் எப்படி இருக்கு, யூஎஸ் அண்ட் இஸ்ரேலோட வார் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி ஷிப்ஸ் வருது, குக்கிங் கேஸ் ப்ராப்ளம் என்ன இருக்குங்கிறத பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு ஒரு அந்த விஸ்டம் ஆஃப் பீப்புளை வந்து தே ஆர் அண்டர்ஸ்டிமேட்டிங். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல உட்கார்ந்து இருக்கிறவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, தே ஆர் வெதர் தே ஆர் ரியல் ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்க்ளைன்டு பீப்புள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து வெளி கட்சியில சேர்ந்தவங்களும் அதுக்கு வர ஆரம்பிச்சாங்க. தென் ஒரு அப்பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து பொலிட்டிக்கல் ஆகுற போது இட் பிகம்ஸ் போலரைஸ்ட் நேச்சுரலி. ஸோ இந்த கட்சிக்காரங்களா அந்த கட்சிக்காரங்களாங்கிறது போலரைஸ் ஆயிடுது. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி அன் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், இட் இஸ் அ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். இப்ப இதுல வந்து அதுல வந்து ப்ராப்ளம்ஸ் வரத்தான் வரும், ரெண்டு சைட்லயும் வரும். அப்படிங்கிற போது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பரான நோக்கமோ ஒரு செயல் திட்டமோ எதுவுமே இல்லை. அப்படிங்கிற போது அவங்களால அந்த மூவ்மெண்ட்டை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டே போக முடியாது. தட் இஸ் த ரீசன். இப்ப இண்டி கூட்டணி தான் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா வந்து போன எலெக்ஷன்ல இருந்து இருக்கிறது. சோ அந்த இண்டி கூட்டணியில தாவேகா உள்ள நுழையணும். ஏன்னா காங்கிரஸுக்கு நெருக்கமா இருக்கிற தாவேகா அவங்க உள்ள நுழைஞ்சிட்டு டிஎம்கே அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் நியாயமான எதிர்பார்ப்பு. ஆனா இந்த எதிர்பார்ப்பு நடக்குமா? ஏன்னா இதுல வந்து இந்த டீப் ஸ்டேட் இவங்க டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு நினைச்சான்னா அவங்க இண்டி கூட்டணியோட ஏதாவது வகையில கொலாபரேட் பண்ணணும். அவங்க இதுல என்ன பண்ணுவாங்க? இந்த இண்டி கூட்டணி அப்படிங்கிற அந்த நேம் வந்தது இல்லையா, அதுலயே வந்து இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கோஹசிவா அந்த அலையன்ஸை கொண்டு போக முடியல. ஃபர்ஸ்ட் நிதிஷ்குமார் வெளியில வந்தார் 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டணியோட ஸ்ட்ராங் பில்லர்ஸா இருந்தவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் மட்டும் கிடையாது, பாக்கி இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் அவர்கள் ஒவ்வொருவராக பலவீனம் அடைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். சரத்பவாருக்கு வயசாயிடுச்சு, மமதா பானர்ஜி தோல்வி விட்டுறாச்சு, கேஜ்ரிவால் தோல்வி விட்டுறாச்சு, ஸ்டாலின் தோல்வி விட்டுட்டாரு. சோ இத போன்ற பலர் மாநில கட்சிகள் ஸ்பெசிபிக்கா தோஸ் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் திஸ் இந்தியா அலையன்ஸ் அவங்க எல்லாரும் ஒன் பை ஒன்னா அவங்க வந்து கொலாப்ஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. சோ இப்ப என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த இந்தியா அலையன்ஸ்ல டிஎம்கேயை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு தாவேகாவை கொண்டு வரணும். ஆனா இதுல ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன் இருக்கு. டிஎம்கே கிட்ட தான் எம்பிஸ் இருக்காங்க, தாவேகா கிட்ட எம்பிஸ் கிடையாது. பட் ரூலிங் பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அசம்பிளியில பாத்தீங்கன்னா தாவேகா தான் ரூலிங், டிஎம்கே ரூலிங் கிடையாது. அதனால ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ காங்கிரஸை திமுக ஸ்பெசிபிக்கா வந்து இந்த 5 எம்எல்ஏக்கள் சேர்ந்து இந்த கூட்டணியை விட்டு போய் தாவேகாவை ஆதரிக்கிற போதும் சரி அவங்க வந்து சப்போர்டேஜ் பண்ணதா திமுக நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து பாஜகவை விட காங்கிரஸ் மீது கோபம் அதிகமாக இருக்கிறது. தட் இஸ் வாட் இட் ஷோஸ். அந்த அவங்களுடைய பார்ட்டி மீட்டிங்ஸ்லயும் சரி பல மீட்டிங்ஸ்லயும் நம்ம பார்க்க முடியுது வந்து காங்கிரஸ் மேல வந்து அந்த தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி அதிகமான கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஸோ இப்ப இந்த அலையன்ஸ்னு வரும்போது தே ஹவ் ஆல்ரெடி கனிமொழி ஸ்பீக்கர் கிட்ட வந்து ஒரு இது கொடுத்துட்டாங்க, மகஜர் கொடுத்துட்டாங்க, தட் எங்களுக்கு ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தனியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு பி த பார்ட் ஆஃப் இந்தியா அலையன்ஸ். அப்ப என்ன தெரியுது, எப்படி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோ எப்படி பிஜு ஜனதா தளமோ எப்படி வந்து பாக்கி கட்சிகள் இருக்கிறாங்களோ சோ தே வில் அந்த மாதிரி பீப்புள் டிஆர்எஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது இப்ப வந்து பிஆர்எஸ்னு மாறிட்டாங்க. சோ அந்த பார்ட்டிஸ் சோ அவங்களோட சேர்ந்து எனக்கும் இருக்கைகள் கொடுங்க அப்படிங்கிற போது தே ஆர் கோயிங் டு சிட் செப்பரேட்லி. அப்ப அவங்க ஸ்டாண்டும் செப்பரேட்டா இருக்கும். ஒரு வாக் அவுட் நடக்குது, ஒரு பெரிய ஒரு டிபேட் நடக்குதுன்னா நமக்கு வந்து இந்த காங்கிரஸ் தலைமையிலான இந்திய அலையன்ஸோட சேர்ந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ தட் இஸ் a catch 22 situation ஃபார் தி காங்கிரஸ். காங்கிரஸுக்கு ஏன்னா நேஷனல் லெவல்ல ஒரு ரிலையபிலிட்டி வேணும், இந்த அலையன்ஸுக்கு ஒரு ரிலையபிலிட்டி வேணும் அப்படின்னா ஸோ இந்த போன்ற கட்சிகளால தான் ரிலையபிலிட்டி கொடுக்க முடியும். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட 28 எம்பிஸ் நினைக்கிறேன். ஸோ அத்தனை பேரும் வந்து அதுல வந்து ஒரு பெரிய சங்க் 20 எம்பிஸ்க்கு மேல வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. டோட்டல் 28ல 27 வேற தேர். ஏன்னா ஒரு எம்பி இறந்து போயிட்டாரு. ஸோ தட் பைபோல் இஸ் ஸ்டில் பெண்டிங். 27ல 20 எம்பிஸ்க்கு மேல ஃபார்ம் பண்ணி ஒரு தனி பிளாக் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி உத்தவ் தாக்கரேல உள்ள பார்ட்டியில ஒரு பிளவு ஏற்பட்டு அவங்க சிவசேனாவோட ஏக்நாத் ஷிண்டே குரூப்போட அவங்க சேர்ந்துட்டாங்க.
சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸ் இஸ் கெட்டிங் வீக்கர். சரத்பவாரா இருக்கட்டும், உத்தவ் தாக்கரேயா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சியிலையும் ஒரு பிளவு வந்ததை நம்ம பாக்குறோம். இப்ப டிஎம்கே வெளில வராங்க. சோ அந்த இந்தி கூட்டணிங்கிறது இந்திய கூட்டணியாவே இல்ல இப்போ. தட் இஸ் அ இஷ்யூ. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குற வகையில டிஎம்கே வில் கோ ஃபார் சம் டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க தாவேகா இருப்பதனாலையும் சரி, ஏன்னா அவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 எதிரிகள். ஸ்டேட் லெவல்ல டிஎம்கே, சென்ட்ரல் லெவல்ல பிஜேபி. பட் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே எதிரி தான். தட் இஸ் காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸ் மட்டும்தான். அதுவும் ஸ்பெசிபிக்கா தாவேகாவோட இருக்கக்கூடிய காங்கிரஸ். அப்படிங்கிற போது தே கேனாட் கோ வித் த காங்கிரஸ். அது அவங்கள பலகீனம் அடைய செய்யும். அதனால எனக்கு தெரிஞ்சு எய்தர் அவங்க கொண்டு வர போற சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர போற அந்த பில்ஸுக்கு எய்தர் தே கேன் சப்போர்ட் ஆர் தே கேன் வாக் அவுட், அந்த மாதிரி ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். நான் ஆக்சுவலா அதுக்கு தான் நெக்ஸ்ட் வரணும். அதான் நீங்க இப்ப இந்தி கூட்டணியில தாவேகாக்கும் டிஎம்கேக்கும் இருக்கிற கேட்ச் 22 சொன்னீங்க. இப்ப டீலிமிட்டேஷன் பில் வரப்போகுது லோக்சபால. சோ அதுல டிஎம்கேயோட ஆதரவை பெறறதுக்காக பிஜேபியும், அதே சமயத்துல காங்கிரஸும் நீங்க டீலிமிட்டேஷனுக்கு அகைன்ஸ்டா போடணும் அப்படின்னு டிஎம்கேயை முயற்சி பண்றதாகவும் தகவல் வருது. அந்த 2 விஷயத்துல டிஎம்கே என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் சப்போர்ட் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம். அதுல அவங்க சொல்லலாம், இப்ப டீலிமிட்டேஷன்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது தொகுதி வரையறை சட்டம். சோ அந்த தொகுதி வரையறை சட்டம் அப்படிங்கிறது நேஷனல் சென்சஸுக்கும் இதுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. நேஷனல் சென்சஸ் எப்பப்பெல்லாம் நடந்திருக்கோ அது தகுந்த மாதிரி தொகுதி வரையறை நடந்துகிட்டு இருந்திருக்கு. 1951 சென்சஸுக்கு அப்புறம் அந்த டயத்துல வந்திருக்கு. அப்புறம் 61, 62 அந்த டயத்துல, 71, 72க்கு அப்புறம். அதுக்கப்புறம் நடந்தது பாத்தீங்கன்னா 2001, 2002ல தான். ஏன்னா சென்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தொகுதி வரையறை சட்டம் 1971, 72க்கு அப்புறம் எமர்ஜென்சி வந்தது. அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடக்கவே இல்லை. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல தான் 2001, 2ல சென்சஸ் எடுத்து 2002ல அந்த டீலிமிட்டேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு பண்ணணும் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல கூட அந்த 543 கான்ஸ்டிடியூவன்சிஸ், லோக்சபாக்கு 543 கான்ஸ்டிடியூவன்சிஸ், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்த டேர்ம்ல அடுத்த ஒரு 10 ஆண்டு காலத்துல அதை பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய பிளானாக இருந்தது. ஸோ 2001 அப்படிங்கறத ஐ திங்க் தே ஹவ் ஒரு 20 வருஷத்துக்கு அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சிஸ்டத்தை 20 இயர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அந்த மசோதா 2001, 2002ல நிறைவேற்றப்பட்டது. ஸோ 2020ல பிளான் பண்ணும்போது அந்த நேரத்துல கோவிட் வந்துருச்சு. ஸோ தே கேனாட் டூ த கம்ப்ளீட் சென்சஸ். சென்சஸ் எடுக்கணும்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும், பார்க்கணும். அப்படிங்கிற போது ஒரு பெரிய கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக் இருக்கிற சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் போறது பாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிங்கிறதுனால அதை தள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா சென்சஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால அவங்க 25 அந்த 26, 27ல இதை பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய பிளான். ஸோ தட் இட் கம்ஸ் இன் எஃபெக்ட் ஃப்ரம் 29. புது கான்ஸ்டிடியூவன்சிஸ் வரும். டோட்டலா இருக்கக்கூடிய 543 கான்ஸ்டிடியூவன்சிஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதுதான் அவங்களுடைய அந்த டீலிமிட்டேஷன் பில்லுடைய பிளான். ஸோ இதுல எதுக்காக டிஎம்கே மாதிரி பீப்புளோட சப்போர்ட் தேவைப்படுதுன்னா, இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. அப்படிங்கிற போது லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி இதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். ஒரு சில மசோதாக்களுக்கு ஒரு சில விதமான மெஜாரிட்டி தேவைப்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட்னு வச்சுக்கோமே, பட்ஜெட்டுக்கு லோக்சபால மட்டும் நிறைவேறிட்டா போறோம், ராஜ்யசபாக்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. A simple majority in Lok Sabha is enough for budget. ஏன்னா பட்ஜெட் இஸ் அ மணி பில். ஸோ மணி பில் லோக்சபா பண்ணா போதும். ஒரு சில பில் இருக்கு, அதுல லோக்சபாலையும் வேணும் ராஜ்யசபாலையும் வேணும். சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் இனஃப் இன் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஒரு சில மசோதாக்கள் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற போது அங்க 2/3 மெஜாரிட்டி தேவைப்படும், போத் இன் லோக்சபா as well as in ராஜ்யசபா. ஸோ அது போன்ற ஒரு விஷயம் தான் இந்த டீலிமிட்டேஷன் பில். ஸோ அதுக்கு 2019 மாதிரி பிஜேபி கிட்ட they don't have the numbers. ஏன்னா அந்த டைத்தில் 303 மெம்பர்ஸ் இவங்களுக்கு மட்டுமே இருந்தார்கள், பிஜேபிக்கு மட்டுமே இருந்தார்கள். பட் இப்ப அவங்க 240 எம்பிஸ் தான் இருக்காங்க. அப்படிங்கிற போது they are running a coalition government. ஸோ அதனால தான் இவங்களுக்கு சில எம்பிக்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. ஸோ டிஎம்கே இஸ் a big chunk of votes அவங்களுக்கு இருக்கு. ஸோ இவங்களோட பிளான் என்னன்னா, டிஎம்கே, ஒய்எஸ்ஆர்
பார்ட்டி, சரத் பவாருடைய பார்ட்டி. சோ மத்தபடிக்கு யாரெல்லாம் இதுக்கு ஆதரவு தருவார்களோ அவர்கள் எல்லாரையும் பெற்றுக்கொண்டு இதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அவங்களோட பிளான். மேபி இந்த கூட்டத்தொடர்ல இல்லாம இருக்கலாம். இந்த டீலிமிட்டேஷன் பில் அப்படிங்கிறது ஐ ஃபீல் தட் இட் வில் நாட் கம் இன் திஸ் செஷன் விச் இஸ் பிளான்ட் ஆன் மண்டே. ஏன்னா இது வந்து மான்சூன் செஷன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல இது கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். திஸ் செஷனுக்கு அது ஒரு ஸ்பேட் ஒர்க் மாதிரி பண்ணுவாங்கன்னு பாக்குறேன். பிகாஸ் இட் நீட்ஸ் அ வைடர் கன்சல்டேஷன். அதனால இந்த செஷன்ல வருவதற்கு வாய்ப்பு குறைவு. பட் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கணும். அதிமுகவை பற்றி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அதிமுகவோட டிஸ்சாட்டிஸ்ஃபைடு அங்க உள்ள இருக்கிற அதிருப்தி ஆர்டர்கள் வந்து அதிமுகவோட தலைமையை எடப்பாடியார்ட்ட இருந்து வேற ஒரு தலைமைக்கு மாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சிபி ராதாகிருஷ்ணன் அணுகிறதா தகவல் வருது. என்ன நினைக்கிறீங்க? இல்ல இதுல எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் அணுகினாங்களா அப்படிங்கறத பத்தி எனக்கு ஒரு ஐடியா இல்லை. பட் ஏடிஎம்கேயுடைய ஒரு தலைமை வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது, அது உண்மை. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு லீடரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி. இட் இஸ் லெஸ் ஐடியாலஜிக்கல், மோர் லீடர் பேஸ்டு பார்ட்டி. ஒரு தனி ஒரு தலைவரை மையமாக கொண்டு அவரை சுற்றி சுழலும் ஒரு கட்சி வந்து ஏடிஎம்கே. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், அந்த கட்சி வந்து தொடர் தோல்விகளை பார்த்ததில்லை. ஒரு தோல்விக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு எப்போதுமே. ஸோ எம்ஜிஆர் காலத்திலயும் சரி, ஜெயலலிதா காலத்திலயும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல அவங்க கண்டினியூஸா அவர் இருந்தார். 1989 வரைக்கும் அவர் இருந்தார். பட் ஜெயலலிதா அவங்களுடைய காலத்துல வந்து 89ல ஜெயலலிதா, அந்த கருணாநிதி வந்தார் 89ல. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா 91ல வராங்க, 96ல தோக்குறாங்க, 2001ல வராங்க, 2006ல தோக்குறாங்க, 2011ல வராங்க, திரும்ப 2016ல வராங்க. ஸோ ஒரு எலெக்ஷன்லயே அவங்க தே ஆர் பவுன்சிங் பேக். இந்த முறைதான் 2021லயும் தோத்து 26லயும் தோத்துட்டாங்க. சோ அதனால தான் அந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கி இருக்கிறது. அந்த கட்சின்னு ஒண்ணு இருக்கே தவிர அதுல இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அந்த அதிகார மையத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. தாவேக்காவை நோக்கி போறாங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஎம்கே நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. சோ அது வந்து என்னன்னா, ஒரு ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பை வந்து எடப்பாடியால கொடுக்க முடியல. சோ அவங்களுக்கு வந்து ஒரு சாரிஸ்மா இருந்தது. அந்த டயத்திலயும் சில பேர் போனாங்க. ஜெயலலிதா காலத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு போனாரு, கருப்புசாமி பாண்டியன் போனாரு, ரகுபதி போனாரு. சோ அது மாதிரி நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு போயிருக்காங்க. சோ பட் ஸ்டில் வந்து அந்த கட்சியை வந்து அவங்க ஷி வாஸ் ஏபிள் டு ஹோல்ட் இட். சோ அந்த சாரிஸ்மா வந்து எடப்பாடிக்கு இல்லாம போச்சு. சோ அதுதான் ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்கிறேன், அந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டு வருவதற்கு. பட் அது பவுன்ஸ் பேக் பண்றது ரொம்ப கஷ்டம் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பட் நீங்க சொன்ன இந்த நியூஸ், அதாவது தலைமையை மாற்றுவதற்கு துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனோட உதவியை நாடினார்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கேசியமாக இருக்கும்னு பாக்குறேன். டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது தமிழருங்கிற முறையில வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நிலைமை நடக்குது அப்படிங்கிறத சொல்லி சில ஆலோசனைகள் பெறலாம். பட் ஆட்சி மாற்றத்துக்கு நீங்க தான் வழிகாட்டணும், நீங்க தான் அடுத்தது ஸ்டெப் எடுத்து பண்ணணுங்கிற அளவுக்கு போவாங்களா அப்படிங்கிறது ஐ டவுட். இந்த நியூஸ்ல வந்து நம்பகத்தன்மை இருக்குமாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. நேயர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரு ஸ்ரீகுமார் கண்ணன் அவர்களிடம் நீங்க நினைக்கிற கேள்விகளை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதையும் நம்ம வந்து அடுத்த செஷன்ல எடுத்துப்போம். அது வரைக்கும் நம்ம ஸ்ரீகுமார் கண்ணனுக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுவோம். வணக்கம் சார். நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.